இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடானது அடுத்தவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்காமல் வாழ அழைப்பு விடுக்கிறது. ஒரு ஊரிலே ஒரு அழகான கிறிஸ்துவ குடும்பம் தனியாக வசித்து வந்து கொண்டிருக்கிறது. அந்த குடும்பத்தில் உள்ள கணவனும் மனைவியும் விவசாய தொழிலை மேற்கொள்கிறார்கள். குடும்பத்திற்கு தேவையான பொருளாதாரம் அவர்களிடத்திலே இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு மகிழ்ச்சியிலும் எந்த வகையிலும் குறையில்லை. பல ஆண்டுகள் கழித்து அந்த வீட்டிற்கு அடுத்தபடியாக எதிர் வீட்டிலே இன்னொரு குடும்பம் குடியேறி வருகிறது. அந்த குடும்பம் பணக்கார குடும்பமாய் இருக்கிறது. இந்த குடும்பத்தில் இருந்த நபர்கள் எல்லாம் அவர்களோடு இவர்களை ஒப்பிட்டு பார்க்க துவங்குகிறார்கள். முதலிலே அந்த மகன் சொல்கிறான், அப்பா, நம்ம வீட்டிலே சின்ன டிவி இருக்கிறது, அடுத்தவர் வீட்டில் பாருங்கள் பெரிய தொலை டிவி இருக்கிறது என்று. அந்த மனைவியினுடைய வார்த்தைகள் இவ்வாறு இருக்கிறது, என்னிடம் இருக்கிற சேலைகள் எல்லாம் விலையில் மிகவும் குறைந்தது, ஆனால் அந்த வீட்டில் உள்ள அந்த மனிதர் பாருங்கள் எவ்வளவு விலை மதிக்கத்தக்க சேலைகள் எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று. இதையெல்லாம் கேட்ட அந்த தலைவர் இவர்களுடைய வாழ்வும் அவர்களைப் போல மாற வேண்டும் என்று அதிகமாக உழைக்க துவங்குகிறார். அவர் உழைப்பிற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்ததால் குடும்பத்திலே சுமூகமான உரையாடல்கள் இல்லை. அவர்கள் சேர்ந்து உண்பதற்கான நேரம் பற்றவில்லை. இவை இப்படியே செல்கிற பொழுது நாளடைவிலே அவர்களுடைய குடும்பங்களிலும் மகிழ்ச்சி இல்லாமல் போனது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம்முடைய குடும்பங்களிலும் கூட மகிழ்ச்சி பல நேரங்களிலே காணாமல் போவதற்கும் மகிழ்ச்சியை நாங்கள் தொலைத்து விடுவதற்கும் முக்கியமான காரணமே நம்மை அடுத்தவர்களோடு ஒப்பிட்டு பார்ப்பதுதான். இந்த ஒப்பிடுதலின் வழியாக நம் வாழ்விற்கு பல நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்கிறோமா என்றால் அதனுடைய முடிவு இல்லை என்றுதான் வருகிறது. இன்றைய நாளினுடைய நற்செய்தி வாசகத்திலும் நாம் வாசிக்க கேட்ட அந்த நிகழ்விலே காலையிலே வேலைக்கு வருபவருக்கு 1 தெனாரியம் கொடுக்கிறேன் என்றுதான் அந்த முதலாளி ஒற்றுக்கொள்கிறார். காலையிலிருந்து மாலை வரை அவர்கள் உழைக்கிறார்கள். மாலையிலே அவர்கள் 1 தெனாரியத்தை பெற்று கொண்டதிலே அவர்களுக்கு எந்த விதமான மனக்கசப்பு உருவாகவில்லை. ஆனால் இறுதியிலே 12 மணிக்கும் 3 மணிக்கும் 9 மணிக்கும் வேலைக்கு வந்தவர்கள் 1 தெனாரியத்தை பெற்று கொண்டார்கள். அதுதான் அவர்களுக்குள்ளாக அந்த மகிழ்ச்சியற்ற சூழலை உருவாக்குகிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் எசேக்கியேல் இறைவாக்கினர் நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். இந்த நூலிலே ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு தலைவன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று மிக அழகான ஒரு வார்த்தைகளை நமக்கு அழகாக தொடுத்து கொடுக்கிறது. இந்த நிகழ்வை நான் இவ்வாறு பொருத்தி பார்க்க ஆசைப்படுகிறேன். இன்றைய நாளின் முதல் வாசகத்தின் வழியாக இந்த ஒப்பிட்டு பார்த்தல் என்பது சாமானிய மக்களின் வாழ்விலும் ஏழை மக்களினுடைய வாழ்வில் மட்டும் நிகழ்கிறதா என்றால் இல்லை, அரசர்களுக்குள்ளும் குருக்களுக்குள்ளுமே இந்த நிகழ்வுகள் ஏற்படுகிறது. இன்று ஆயர்கள் என்று குறிப்பிடக்கூடிய இந்த வார்த்தையானது அவர்களை அண்டை நாடுகளிலிருந்து காத்து வந்த அரசர்களையும் தங்களை ஆன்மீக வழியில் வழிநடத்தி சென்ற குருக்களையும் குறிப்பதாக பார்க்கிறேன். இவை எப்படி என்கிற பொழுது இஸ்ராயல் நாடானது 2 நாடுகளாக ஒன்றிணைக்கப்பட்ட நாடு பிரிக்கப்படுகிற வடநாடு தென்னாடு என்று பிரிக்கிற பொழுது இந்த அரசர்கள் ஒருவரும் எங்களிலே யார் பெரியவர்கள் என்கிற ஒரு மனப்பான்மை அவர்களிலே உருவாகிறது.
மிகவும் அழகாக குறிப்பிடுவார்கள். நம்மை நாம் அடுத்தவர்களோடு ஒப்பிடுகிற பொழுது, நாம் நம்மை உயர்வாக நினைத்து கொள்கிற பொழுது நம்மிலே ஆணவம் உருவெடுக்கிறது. நம்மை நாம் அடுத்தவர்களோடு தாழ்மையாக ஒப்பிடுகிற பொழுது நம்மிலே தாழ்வு மனப்பான்மை உருவாகிறது. ஆனால் அதிகமான நேரங்களிலே இந்த ஆணவமும் அந்த நான் தான் உயர்ந்தவன் என்கிற ஒரு மனநிலை உருவாவதை நாம் பார்க்கிறோம். இந்த நிகழ்விலே முதல் வாசகத்திலே இஸ்ராயலை ஆண்ட யூத நாட்டு அரசராக இருந்தாலும் சரி, வடநாட்டு அரசராக இருந்தாலும் சரி, இவர்களிலே நம்மிலே யார் பெரியவர்கள் என்கிற மனநிலையோடு தனக்கு அடுத்திருந்த நாட்டினுடைய அரசர்களை எல்லாம் ஒன்றிணைத்து அவர்கள் போர் தொடுக்க துவங்குகிறார்கள். இதுவே அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்களை, தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தைகளை அவர்கள் பேணி காக்காமல், அவர்களை வழி நடத்தாமல், அவர்களை ஒன்றிணைக்காமல், எங்களில் யார் பெரியவன் என்பதை நிரூபிப்பதற்கே அவர்கள் பல நேரங்களை செலவிடுகிறார்கள். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பங்களில் கூட பல பிரச்சனைகள் உருவாவதற்கு அடிப்படை காரணம் கணவன் நான் பெரியவனா, மனைவி நான் பெரியவளா. எங்களிலே யார் பெரியவர்கள் என்பதை நிரூபிப்பதற்காக ஒவ்வொருவரும் எடுக்கிற அந்த முயற்சிகளிலே பாதிக்கப்படுவது, திருமணத்தினுடைய கனி ஆகிய இறைவன் உங்களை ஆசிர்வதித்து இறைவன் கொடுத்த பரிசாகிய உங்கள் குழந்தைகள். சிந்தித்து பாருங்கள். உங்களுடைய அன்றாட வாழ்விலே நீங்கள் கூட கடந்து வந்திருப்பீர்கள். எத்தனை குடும்பங்கள் நான் உயர்ந்தவன் என்கிற மனநிலையோடு உடைந்து உருக்குலைந்து போயிருக்கிற குடும்பங்கள் எத்தனை இருக்கிறன. ஒரு குடும்பம் திரு குடும்பமாக, ஒரு குடும்பம் முன்மாதிரியான குடும்பமாக, ஒரு குடும்பம் நற்சான்று பகருகிற குடும்பமாக இருக்க வேண்டும் என்றால் இந்த இரண்டு பண்புகளுமே இருக்க வேண்டும். முதலிலே யாரையும் யாரோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஒரு குழந்தையினுடைய வளர்ச்சி கூட ஒரு குழந்தையை அடுத்த குழந்தையோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, ஒரு இளைஞனை அடுத்த இளைஞனோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, ஒரு கணவனை அடுத்த கணவனோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது, ஒரு மனைவியை அடுத்த மனைவியோடு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுதுதான் பல பிரச்சனைகள் உருவெடுக்கிறது. உங்களுக்கு கிடைத்திருப்பவை அனைத்துமே உங்களுக்காக இறைவனிடமிருந்து வந்திருக்கிற ஆசீர் என்று நாம் நினைத்து, இது எனக்கு மட்டுமே கிடைத்திருக்கிற ஒரு பொக்கிஷம் என்று நினைத்து யாரையும் யாரோடும் ஒப்பிட்டு பார்க்காமல் வாழக்கூடிய, எல்லா நேரங்களிலும் நான் உயர்ந்தவன் என்கிற ஒரு மனநிலை இல்லாமல், ஆணவம் என்கிற ஒரு அகந்தை இல்லாமல் கொண்டவர்களாய் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம்.